ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்துக்கு நம்ம இந்த 5 இயர்ஸ் எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வைஸில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ஆகட்டும் பரவாயில்ல. ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரெண்டாவது. ஸ்டாப் லாஸில் நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டார்கெட் ரீச் ஆகிறதில் ஹோல்ட் பண்ணுங்கள். அந்த பயம் பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகும். எடுத்த உடனே பயம் பதட்டம் இல்லாமலாம் ட்ரேட் பண்ண முடியாது. நம்மளாம் எல்லாம் ஹியூமன்ஸ். பயத்தை இல்லாமல் பண்ண முடியாது, பயத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி மார்னிங் அப்டேட்டில் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஃபின் நிஃப்டி பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய 5 சார்ட்டு சரியாக ஓப்பன் ஆகலை இன்றைக்கி. அதனால் ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ட்ரேடிங் வியூலேருந்து ஃபின் நிஃப்டி சார்ட் சரியாக ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் இன்றைக்கி நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் பார்க்கலாம். மண்டேலேருந்து நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம், நம்ம எல்லா மூணுத்தையும். இன்றைக்கி நான் மார்க்கெட் அவைலபிளாக இருக்க மாட்டேன் இன்றைக்கி. அதனால் வெளியே மார்னிங் அப்டேட் மட்டும் சரி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய 400 லைக்ஸ் அபவ் எல்லா வீடியோ சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் அந்த 400 லைக்ஸ் ஏதோ ஒரு வீடியோவில் மட்டும் தான் லைக் பண்ணுறீங்க. சின்னதாக ஒரு லைக் பண்ணி ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ பிடிச்சுன்னு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் மறந்துடுறீங்க, அதுதான் பிரச்சனை. சரி ஃப்ரெண்ட், இப்போது நிஃப்டி 50 எக்ஸாக்ட்லி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து வந்திருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல்லேருந்து பார்த்துருப்பீங்க இங்கே இந்த ரிஜெக்ஷன் எப்படி ஆச்சுன்னு. இது கணிக்கிறது ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி போச்சு, நான் சொன்ன மாதிரி வந்துச்சு அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். அது என்னென்னா பொறுமை வேணும். லைவ் மார்க்கெட்டில் பொறுமையோட நிறைய விஷயங்களை கலந்து ஆலோசித்து என்ன ஆகும் எப்படி ஆகும் எல்லாம் டிசிஷன் எடுத்தால் ஆட்டோமேட்டிக் நிறைய விஷயம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு நேராக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அங்கேருந்து ப்ரைஸ் ரெஜிஸ்ட் ஆகிடுது, வேறு எதுவும் கிடையாது அங்கேருந்து. ஓகேங்களா? சரி, ப்ரைஸ் எது வரலும் வரும் கீழே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது என்னவா மாறும் இப்போது இந்த ஏரியா? எஸ், இது சப்போர்ட்டாக மாறும். ஓகேங்களா? இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த லெவல்? 17,950. 17,950 வரலேருந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட் க்ரியேட் ஆகிட்டு வந்திருக்கு. 10 லைன் இங்கேருந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு ரெடியாக நிற்குது. ஓகேங்களா? சப்போஸ் இந்த லைன் டச் ஆனால் கீழே பிரேக் ஆனால் கூட இமீடியேட் 17,880 அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்தது. அகைன் மேலே போதா இல்லை இந்த சப்போர்ட் லைன் கீழே வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன நெக்ஸ்ட் அது இந்த லைன் வரதுக்குள்ளே இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் லைனாக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட லைக் பண்ணலன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் லைக்ஸ் பண்ணுறேன். நம்ம வீடியோ 400 லைக்ஸ் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணாவே 400 லைக் ஆகிடும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு க்ரீனில் மேபி டச் ஆகிட்டு மேலே போயிட்டு உடனே போயிட்டு பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அகைன் இந்த மாதிரி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலேருந்து 10 லைன் ட்ரா பண்ணிங்க. உங்களுக்கு சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா மேலேருந்து 10 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இருங்க.
இங்கேருந்து ட்ராப் பண்ணிங்க. உங்களுக்கு புரிஞ்சிடும். சப்போஸ் மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு மேலே போயிடுச்சுன்னா ஓகே, நம்ம வந்து பை சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகாத வரல நீங்கள் செல்லிங்கானவே இருங்க, இப்படி வரும். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி 50 சார்ட்டு. சில பேர் வந்து லெவல்ஸ் நம்பர் வைஸில் கேட்குறாங்க, எனக்கு அது புரியல. எனக்கு இப்போது நம்ம என்ன டிப்ஸ் கால்ஸாக கொடுக்குறோம். இப்போ இதுக்கு 18,100 மேலே அப்படியே போனால் இன்னும் பை பண்ணுங்கள், 120 டார்கெட்டு அப்படின்னா அது வந்து டிப்ஸ் கால்ஸ் மாதிரி ஆகும். நான் அப்படி சொல்கிற மாதிரிலாம் போயிடுச்சு அப்படின்னா இந்நேரம் எல்லோரும் என்ன சொல்ல எல்லோரும் அம்பானி ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படிலாம் கிடையாது. டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எந்த தூரத்தில் போகிறோம் கணிக்கலாம். அட்லீஸ்ட் நமக்கு 1:1 ரிஸ்க் ரேஷியோ நம்ம என்ன எக்ஸிட் ஆகலாம் அது மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்பர் வைஸ்லாம் வந்து கொடுத்திங்கன்னா வேலைக்கு ஆகாது அது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 ஓரளவுக்கு புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி எஸ் கமான் கீழே வந்துட்டுருக்கு. அந்த சொன்ன இல்லைங்களா நேற்று நம்ம மார்னிங் அப்படி இல்லை, ரெசிஸ்டன்ஸ் சாரி சப்போர்ட் பிரேக் டவுன், ரெசிஸ்டன்ஸ் எஸ் நேற்று அதே அந்த அதுக்குண்டான வேலை என்ன வேணும், மார்க்கெட் சரியாக கரெக்டாக பண்ணியிருக்கு. நம்மளுடைய பேட்டர்ன் வந்திருக்கு, கட் ஆகிடுச்சு. நம்ம ப்ரீவியஸ் சப்போர்ட் என்ன சொல்லியிருந்தோம் அந்த சப்போர்ட் லெவலில் வந்துச்சு, எக்ஸிட் பண்ண சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அது வந்து டிப்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க அது. ஓகேங்க? நிறைய பேர் என்னென்னா சார் எவ்வளோ கால்ஸ் கொடுப்பீங்க, எவ்வளோ டிப்ஸ் கொடுப்பீங்க, நாங்கள் வந்து 3 மாதமாக உங்கள் சேனலில் பார்த்துட்ருக்கோம், கரெக்டாக டிப்ஸ் கொடுக்குறீங்க, கரெக்டாக கால்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. கால்ஸ் கிடையாது இது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நேற்று நடந்தது தெரியும் உங்களுக்கு. இப்போ என்ன சார் நடக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் கீழே வந்து சப்போர்ட் லைன் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டில் பண்ண முடியாது, ஓரளவுக்கு பண்ணலாம் முன்ன பின்ன. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து சப்போர்ட் லைன் கனெக்ட் பண்ணு. இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு, கீழே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ க்ளோஸ் ஆனால் என்ன அர்த்தம், இப்போ இந்த ஏரியா என்னவா ஒர்க் ஆகும், சப்போஸ் மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அப்போ இதெல்லாம் என்னவா ஒர்க் ஆகும், இப்போது சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் அகைன் வந்து ஃபாலிங். ஸோ இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புக்கு 2வது லெவல், அதாவது 41,450 ஃபஸ்ட் லெவலும், அதுக்கப்புறம் இது 40 கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சா, ஓகே 41,250 அதாவது 200, அது வந்து செகண்ட் லெவல் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் 41,450 ஃபஸ்ட் லெவலும், 41,250 200 வந்து செகண்ட் லெவலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பையிங் சைடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தாண்டி க்ளோஸ் வச்சிச்சுன்னா மட்டும்தான் வந்து பையிங் சைடு பண்ணும். இல்லை மேலே போய்ட்டு உள்ள கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப சரி இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து லோயில் ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வந்துடும். அதே மாதிரி நம்ம இந்த ட்ரெண்ட் லைனு கணக்கு எடுத்துங்க. ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபின் நிஃப்டி சார்ட் சரியாக ஓப்பன் ஆகலை, சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, அப்படி சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. பாருங்கள், நீங்களே வந்து பாருங்கள், சார்ட் வந்து கிளியராக இல்லை. ஏன்னா இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியராக இருந்தால் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம். சரி ஓகே, முடிஞ்சாலும் பார்க்கலாம். இதுலேயும் நான் ஃபின் நிஃப்டி கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மார்னிங் அப்டேட்டில், ப்ரைஸ் வந்து கீழே வரும் அப்படின்னு. இது சப்போர்ட் லெவலில், இது இதோட ஹை லெவலில், இது எங்கே ரெசிஸ்டன்ஸ் வச்சு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக சூப்பராக வந்திருக்கு ஃபின் நிஃப்டி நேற்று. சரி ஓகே, இங்கேருந்து ஒரு சப்போர்ட் லைன் கனெக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் எதில் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த லைனு கட் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த லைனு கட் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும், மேலே போய்ட்டு அங்கே இப்படி வரும், இப்படி கீழே வந்துடாது. மேலே இங்கே டெல் லைன் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். மேபி டைம் எடுக்கும், ஈவினிங் ஆகிடலாம், இல்லை நம்ம சொல்ல முடியாது எந்த டைம் வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் கரெக்டாக அந்த வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வரும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஈவினிங் டைம் என்றைக்கு வருது, எப்போ வருது, இந்த டைம் 18,500 கிட்ட ப்ரைஸ் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. பை அபோவ் அப்படின்னா 18,700க்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். 18,700க்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் நம்ம பையிங் சைடு வியூ பார்க்க முடியும். அது வெறும் பையிங் கிடையாது, ஒன்லி ஃபார் செல்லிங். ஓகே சார், என்ன சார் மார்க்கெட் நல்லா புல்லிஷ் மேலே போயிட்டு இருக்குது, நீங்களும் செல்லிங் சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் மார்க்கெட் மேலே போனால் எப்படியும் அதோடைய ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து தான் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ அதோட ரீடெஸ்ட் பார்த்தீங்கன்னா 18,500 சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுமா, இல்லை இங்கேயே சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா, வெயிட் பண்ணி பார்க்கணும். 18,600 சப்போர்ட் எடுக்குதா, 18,500 சப்போர்ட் எடுக்குதா, வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் கீழே வரும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆப்ஷன் பையிங் பற்றி நிறைய தகவல்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.